அனைவருக்கும் வணக்கம். நம்ம மே மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல பார்த்தீங்க அப்டின்னா, என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, இனாகரேஷன் ஆஃப் ஹீரோ ஸ்டோன் கமெமரேட்டிங் தமிழ்ஸ் இன் தாய்லாந்து அப்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது தாய்லாந்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் ஓகேங்களா? தாய்லாந்துல இறந்து போன தமிழர்கள நினைவு கூரக்கூடிய வகையில ஒரு நடுக்கல் அப்டிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? என்ன ஒரு பின்னணி அப்டின்னு பார்த்தோம்னா, 2ஆம் உலகப் போர் அப்டிங்கிறது 1939ல இருந்து 45 வரைக்கும் நடந்திருக்கும். இந்த 2ஆம் உலகப் போர் டைம்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, தாய்லாந்துக்கும், பர்மாவுக்கும் பொருட்கள அனுப்புறதுக்கு, சோல்ஜர்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு வழித்தடம் அப்டிங்கிறத தேடிட்டு இருந்தாங்க. அந்த வழித்தடம் அப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அரக்கன் யோமா மலைத்தொடர்கள் அந்த பகுதியில வந்து ஒரு ரயில் பாதைய அமைக்கலாம் அப்டின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. தாய்லாந்துக்கும், பர்மாவுக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயின். இருந்தாலும் ரயில் பாதைய அமைக்கலாம் அப்டிங்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒரு முடிவாக இருந்துச்சு. சரிங்களா? இந்த ஒரு ரயில் பாதையை அமைக்கக்கூடிய பணியில போர் கைதிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. அதே மாரி தமிழர்கள் நெறைய பேர் வந்து இந்த ஒரு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,50,000 தமிழர்கள் வந்து இந்த பணியில வந்து இருந்திருப்பாங்க. அந்த ஒரு பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட்டான டெரெயின் ஃபாரஸ்ட் ரீஜியனா இருக்கனால நெறைய டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. வொர்க்கிங் கண்டிஷன்ஸ் புவரா இருந்துச்சு. ஃபுட் வந்து சரியான முறையில இல்ல. நியூட்ரிஷன் கிடைக்காது. இந்த மாதிரியான காரணங்களால கிட்டத்தட்ட 1,50,000 பேர்ல 70,000த்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா? இறந்து போன தமிழர்கள் எல்லாமே பார்த்தோம்னா, தாய்லாந்துல காஞ்சனபுரி அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய புத்த கோயில்ல வந்து புதைக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த சமீபத்தில கண்டுபிடிச்சு, டிஎன்ஏ அனலைஸ் பண்ணதுல அவங்க எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படிங்கிறது நிரூபணமாச்சு. அவங்கள நினைவு கூரக்கூடிய வகையில, அவங்கள வந்து மரியாதை செலுத்தக்கூடிய வகையில, ஒரு நடுக்கல் அப்படிங்கிறது அந்த பகுதியில தாய்லாந்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த ஒரு ரயில்வே ட்ராக் இப்பயுமே வந்து லைவா தான் இருக்கு. டெத் ரயில்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெத் ரயில்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டைம் கிடைச்சா எடுத்து பாருங்க. அடுத்தது அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் அலர்ட் ஃபார் கேரளா டியூ டூ கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த கள்ளக்கடல் அப்படிங்கிறது ஒரு பினாமினன். என்ன பினாமினன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கக்கூடிய கடல், திடீர்னு கடல் சீற்றம் அப்படிங்கிறது திடீர்னு எங்கிருந்து வந்த கடல் சீற்றம் வருதுன்னே அப்படி தெரியாது. திடீர்னு ரொம்ப ஸ்டார்மியா இருக்கும் ஓகேங்களா? அதான் ஸ்டார்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கடல் சீற்றத்தோட காணப்படும். அந்த கடல் சீற்றம் அப்படிங்கிறது திருடன போல திடீர்னு வரனால தான், அதுக்கு கள்ளக்கடல் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான வேவ்ஸ் இருக்கும். ரஃப்பா சீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் கள்ளக்கடல் அப்படிங்கிற ஒரு ரேர் பினாமினன் சரிங்களா? சுனாமி மாதிரியான தாக்கங்கள இது ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டடி ஆன் தமிழ்நாடு எக்கானமி. தமிழக பொருளாதாரத்த பத்தி ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ கரண்ட்டா பார்க்கிறப்ப, நமக்கு எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு இருக்கு. அதுக்கு முன்னாடி பட்ஜெட் டாக்குமெண்ட்லாம் இருக்கு நமக்கு. இதெல்லாமே ஒரு புறம் இருக்க, போன வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் நமக்கு அவைலபிளா இல்ல. அப்ப தமிழ்நாட்டோட பொருளாதாரத்த பத்தி ஸ்டடி பண்றதுக்காக, தமிழ்நாடோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு 2 பேர வந்து அந்த வேலைய 2 பேர்கிட்ட வந்து குடுத்திருப்பாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சி. ரங்கராஜன் அவர்கள் மற்றும் கே.ஆர். சண்முகம் அவர்கள். மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சேர்ந்தவங்க. சரிங்களா? இவங்க தமிழ்நாடோட பொருளாதாரம் எப்படி வளரும் அப்படிங்கிறத கணக்கிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. தமிழ்நாடோட எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது 8.08% இருந்து 10.69%க்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. 2024, 25ல. இவங்களோட இந்த கணிப்பு அப்படிங்கிறது ஏறக்குறைய சரியாக தான் இருந்துச்சு. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, மத்திய புள்ளியியல் அமைச்சகம் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு தரவுகள வெளியிட்டிருப்பாங்க. இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சிய பதிவு செஞ்ச மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. ரியல் குரோத் பார்த்தோம்னா 9.69%. நாமினல் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது 14.02%ல இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த மாசம் டேட்டா இது. ஏப்ரல் மாசம் 2025 டேட்டா இது. ஆனா போன மே மாசம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொருளாதாரம் அப்படிங்கிறது 8.8% இருந்து 8.08ல இருந்து 10.69க்குள்ள ஒரு வளர்ச்சி விகிதத்தை அடையும் அப்படிங்கிறத போன வருஷமே அன்றே கணித்தார்ன்ற மாரி கணிச்சு வச்சிருந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு டாக்குமெண்ட்ட ரெடி பண்றதுக்கு யாரு அ அந்த ஒரு வேலைய பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இவங்கள பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட பெர் கேப்பிட்டா இன்கம் பத்தி ஸ்டடி பண்ணியிருந்திருப்பாங்க. தமிழ்நாடோட ஆவரேஜ் பெர் கேப்பிட்டா இன்கம் அப்படிங்கிறது 2.36 லேக் ஓகேவா? 2.36 லேக். இப்போ எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு டாக்குமெண்ட் படி பார்க்கிறப்ப, தமிழ்நாடோட பெர் கேப்பிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 2.78 லேக்கா இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரியா? இது எக்கனாமிக் சர்வேன்னு கேட்டா இந்த டேட்டா. இதே இந்த கமிஷனோட ஸ்டடின்னு கேட்டா இந்த டேட்டா. சரி. தமிழ்நாடோட ஆவரேஜ் பெர் கேப்பிட்டா இன்கம் அப்படிங்கிறது 2.36 லேக்கா இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 19 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டோட பெர் கேப்பிட்டா இன்கமோட கம்மியா இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ்.
ஓகேவா? ஸோ யாரெல்லாம் அது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரம்பலூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் இவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. இதுவே திருவள்ளூர் மாவட்டம், ஓகேங்களா? திருவள்ளூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக பெர் கேபிட்டா இன்கம் இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கு. கிட்டத்தட்ட 3.64 லட்சம். அதன் பிறகு பார்த்தோம்னா, கொங்கு மண்டலத்தில இருக்கக்கூடிய ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதிகள்லாம் நமக்கு அதிக பெர் கேபிட்டா இன்கம் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கு. இந்தியாவோட ஆவரேஜ் பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1.32 லேக் அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ 19 மாநிலங்கள் மாநிலத்தோட சராசரி பொருள் சராசரி தனிநபர் வருமானத்தோட கம்மியா இருக்காங்க. அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம்ம பூஸ்ட் பண்றதுக்கான நடவடிக்கைகள தமிழக அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது. இந்த ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி சட்டம் 2017க்கு கீழ ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இது. ஜிஎஸ்டி சார்ந்த மேல்முறையீடுகள இந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல்ல. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் அப்படிங்கிறத சமீபத்தில கான்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தாங்க. முதல் சேர்பர்சனா யார் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எஸ்.கே. மிஸ்ரா, ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் மிஸ்ரா. ஸோ இவர யார் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில இருந்த ஒரு தேர்வுக்குழு இவங்கள தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நிதி அமைச்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் கேள்வி. ஓகேங்களா? யாரு ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனலோட சேர்பர்சனுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சா அப்படின்னு கேட்டா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ இவருடைய பதவி காலம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் ஆர் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகேங்களா? லேட்டஸ்ட் டேட்டா படி 4 இயர்ஸ் ஆர் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறது இவருடைய பதவி காலமாக இருக்கு. இந்த ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது முதன்மை அமர்வு பிரின்சிபல் பெஞ்ச் அப்படிங்கிறது டெல்லியில இருக்க போது, அது இல்லாம 31 பெஞ்சஸ் வந்து இருக்க போகுது. உச்சநீதிமன்றத்த பொறுத்தவரைக்கும் கிளைகள வந்து பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பிரின்சிபல் பெஞ்ச் அப்படிங்கிறது டெல்லியில இருக்கு. அண்ட் தென் அடிஷனல் பெஞ்சஸ் அப்படிங்கிறது 31 பிளேஸஸ்ல வந்து இருக்கு. சரியா? அடுத்தது அன்அப்போஸ்டு எலக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தேர்தல்ல போட்டியின்றி வெற்றி பெறக்கூடிய அந்த விஷயம் தான் அன்அப்போஸ்டு எலக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 18வது லோக்சபா தேர்தல்ல இந்தியாவிலிருந்து சூரத் தொகுதியில இருக்கக்கூடிய முகேஷ் தலால் அப்படிங்கிற இவரு பார்த்தோம்னா, போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். சரிங்களா? அன்அப்போஸ்டா வந்து வின் பண்ணியிருந்திருப்பார். கிட்டத்தட்ட லோக்சபா தேர்தல்கள்ல போட்டியின்றி தேர்வு செய்யக்கூடிய 35வது நபரா இவரு இருந்திருப்பார். சரியா? சோ ஒரு வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, அந்த தொகுதியோட ரிட்டர்னிங் ஆபிசருக்கு தான் இருக்கு. ஏன்னா ரிட்டர்னிங் ஆபிசர் கையில தான் வந்து நாமினேஷன் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. சோ அவரு தான் நாமினேஷன்லாம் வெரிஃபை பண்ணிட்டு, ஒரு சில நாமினேஷன்ஸ் மேபி டிஸ்குவாலிஃபை ஆகலாம். சோ அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு, அன்அப்போஸ்டா இவர் வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. அடுத்தது, இந்தியா 3 லார்ஜஸ்ட் சோலார் பவர் புரொடியூசர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. உலக அளவுல பார்த்தோம்னா, நம்ம ஜப்பான பின்னுக்கு தள்ளிட்டு 3வது இடத்துல இந்தியா வந்து லார்ஜஸ்ட் சோலார் பவர் புரொடியூசரா இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா, சைனா வந்து இருக்காங்க. சரியா? சோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 113 பில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் சோலார் பவர 2023ல வந்து புரொடியூஸ் பண்ணியிருக்கும். சரியா? அதே மாரி உலகளாவிய அளவுல பார்க்கிறப்ப, ரெனியூவபிள் எனர்ஜில இருந்து குளோபல் எலக்ட்ரிசிட்டில 30% வந்து பார்த்தோம்னா, ரெனியூவபிள் எனர்ஜியா இருக்கு. இத நியூக்ளியர் எனர்ஜியோட கம்பைன் பண்ணி பார்க்கிறப்ப, குளோபல் எனர்ஜி நீட்ஸ்ல உலக பொருளாதார உலக மின்சார தேவைகள்ல 40% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் அண்ட் கிரீன் எனர்ஜி மூலியமா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கோம் உலக அளவுல. சரிங்களா? அடுத்தது சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இந்த சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற இந்த அவார்ட் பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி வழங்கக்கூடிய மிக உயரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற இந்த அவார்ட். சரிங்களா? இங்கிலீஷ், தமிழ்லயுமே இப்படிதான் இருக்கும். சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அவார்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சாகித்ய அகாடமி வழங்கக்கூடிய விருதுகள்லயே மிக உயரிய விருது. ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்ட் மாரி. சரிங்களா? சோ இந்த வருஷம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ரஸ்கின் பாண்ட் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. புகழ்பெற்ற ஆங்கில மொழியில எழுதக்கூடிய எழுத்தாளர் இவரு. சோ அவரோட முக்கியமான படைப்புகள பத்தி இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது, வாட் ஆர் த ரூல்ஸ் ஆன் கன்டெஸ்டிங் சீட்ஸ்? அதாவது தொகுதிகள்ல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், ஒரு தொகுதியில ஒரு சில வேட்பாளர்கள் 2 தொகுதியில நின்னு போட்டி போடுவாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அத பத்தி குடுத்திருக்காங்க. சோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதுல இருக்கக்கூடிய பிரிவு 33(7) என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 33 சப் கிளாஸ் 7 ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்பிள் ஆக்ட் 1951 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில இருந்து போட்டி போடலாம் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகேங்களா? இப்ப ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில இருந்து போட்டி போட்டார். அந்த மாரி போட்டி போடுறதுக்கு அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஆனா
அதே சட்டத்துல பிரிவு 70 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 70 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்பிள் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேட்பாளர் 2 இடத்துல இருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கார். 2 இடத்துல போட்டி போடுறாரு. 2 இடத்துலயுமே ஜெயிச்சுட்டார் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து 14 நாட்களுக்குள்ள ரிசைன் பண்ணணும். ஓகேங்களா? 2 சீட்லயும் வின் பண்ணிட்டார் அப்படின்னா, எலக்ஷன் ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து 14 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியில இருந்து ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாரி நம்ம லோக்சபா எலக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா, இந்தியாவுல எந்த சீட்ல வேணாலும் நிக்கலாம். இந்தியாவுல நம்ம வோட்டரா இருந்தா போதும், வாக்காளராக இருந்தா போதும், எந்த இடத்துல வேணாலும் நிக்கலாம். எக்ஸெப்ட் எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, அசாம், லட்சத்தீப், சிக்கிம தவிர மீதி எங்க வேணாலும் நிக்கலாம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சபாகர் போர்ட் ஆன் 10 இயர் லீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த சபாகர் அப்படிங்கிற துறைமுகம் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம். ஈரான்ல இந்த துறைமுகத்த இந்தியா தான் பில்ட் பண்ணி குடுத்திருக்காங்க. சரியா? சோ இந்த சபாகர் துறைமுகம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகமா இருக்கு. இந்த சபாகர் துறைமுகத்தின் மூலியமா இந்த இடத்துல இப்படி சபாகர் துறைமுகம் இருக்கு அப்படின்னா, இது பாகிஸ்தான், இது அப்படியே நமக்கு இந்தியா அப்படி வந்துரும். சரிங்களா? சோ இங்கிருந்து நம்ம பொருட்கள சபாகருக்கு எடுத்துட்டு போலாம். சபாகர்ல இருந்து நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட் வழியா ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வழியா நம்ப சென்ட்ரல் ஏசியன் ரிப்பப்ளிக் கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஏசியன் ரிப்பப்ளிக்ஸ்க்குலாம் எடுத்துட்டு போக முடியும். கசகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் இந்த மாரியான நாடுகளுக்கு. ஸோ, இது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழித்தடமாக அமையப்போது. இந்த போர்ட்ட நம்ம தான் பில்ட் பண்ணி குடுத்துருக்கோம். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நம்ம தான் அத லீஸ்க்கும் எடுத்திருக்கோம். இதே மாதிரி சைனா பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட குவாதர் துறைமுகத்த அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அது வந்து ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு கீழ சைனா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவாதர் துறைமுகத்த கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. நம்ம சபாகர் துறைமுகத்த வச்சிருக்கோம். அதே மாரி பார்த்தோம்னா, மியான்மர்ல வந்து நம்ம ஒரு துறைமுகத்த பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது பேர் என்னன்னா, சித்வே போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்வே துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் நேபாள் ஓவர் கமெண்ட்ஸ் ஆன் கரன்சி நோட் கான்ட்ரோவர்சி. அதாவது சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நேபாள் நாடு அவங்களோட புதிய ரூ. 100 நோட்டுகள வெளியிட்டிருப்பாங்க. அந்த ரூ. 100 நோட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டோட வரைபடம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த வரைபடத்தில இந்தியாவுக்கு சொந்தமான 3 பகுதிகள அவங்க நாட்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அந்த வரைபடத்தில மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அது என்ன 3 பகுதிகள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். லிம்பியாதோரா, லிப்புலே, கலாபாணி அப்படிங்கிற இந்த 3 பகுதிகளும் நேபாளுக்கு சொந்தமான பகுதிகள் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதனால ஒரு கான்ட்ரோவர்சி வந்திருக்கும். சரியா? அடுத்தது பப்ளிக் கேனாட் சூ லாயர்ஸ் ஃபார் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ். அதாவது வழக்கறிஞர்கள் மேல நம்ப நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழ வழக்கு தொடர முடியாது அப்படிங்கிறத கோர்ட் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கறிஞர்களோட தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா மாறுபட்ட ஒரு தொழிலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஒரு சில நம்ம வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழ கோர்ட்ல போயி, நம்ப இவரு வந்து என் வழக்க வந்து வாதாடி தோத்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான காரணங்களுக்காகலாம், அவங்க மேல வழக்கு போட முடியாது அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்புல சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ, கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 2019 அதுல இருக்கக்கூடிய செக்ஷன் 2 சப் கிளாஸ் 42க்கு கீழ இந்த வழக்கறிஞர்கள் புரொஃபஷன் அந்த தொழில் அப்படிங்கிறது கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட்ல இருந்து பண்ணி விலக்கி வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது ராமச்சரித்மானாஸ் அண்ட் பஞ்சதந்திரா ஸ்டோரீஸ் இன் யுனெஸ்கோ மெமரி ஆஃப் வேர்ல்டு ரீஜனல் லிஸ்ட். அதாவது வேர்ல்டு ரீஜனல் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட யுனெஸ்கோ. அதுல இந்தியாவை சேர்ந்த பல விஷயங்கள் வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, ராமச்சரித்மனாஸ் அப்படிங்கிற இந்த கதைகளும் துளசிதாஸ் அவர்கள் எழுதின இந்த ராமச்சரித்மனாஸ் அப்படிங்கிற இந்த விஷயமும், அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பஞ்சதந்திர கதைகள் இருக்கு இல்லையா? இந்த 2 விஷயமும் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்தியாவிலிருந்து நம்மளோட யுனெஸ்கோ உலக பிராந்திய நினைவு பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டியலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கல்கா மங்கோல் ஃபேமிலி சார்ட் அப்படிங்கிறது, செங்கிஸ்கானுடைய வீடு, ஹூப்ஸோ அப்படிங்கிற சைனாவோட கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் இது எல்லாமே இந்த பட்டியல்ல சேர்க்கப்பட்டிருக்கு. அதே மாரி பங்களாதேஷ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ரோகியா ஹுசைன் அவர்கள் எழுதின சுல்தானாஸ் ட்ரீம் அப்படிங்கிற புத்தகமும் சேர்க்கப்பட்டிருக்கு. மொத்தம் ஏசியா பசிபிக் ரீஜியன்ல இருந்தே ஒரு 20 பொருட்கள் வந்து இதுல சேர்க்கப்பட்டிருக்கு. அதுல இந்தியாவில இருந்து பார்த்தீங்கன்னா, ராமச்சரித் மற்றும் பஞ்சதந்திர கதைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது அப்போசிஷன் டூ மியான்மர் பார்டர் ஃபென்சிங். ஸோ இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1643 கிலோமீட்டருக்கு ஒரு எல்லை இருக்கு. சரிங்களா?
ஸோ இந்த எல்லையில பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி 2018ஆம் ஆண்டு நம்ம ஃப்ரீ மூவ்மென்ட் ரெஜிம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்போம். இலவச பயண ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2018ஆம் ஆண்டு போடப்பட்டிருக்கும். இந்த ஒப்பந்தத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்தியா, மியான்மர் பார்டர்ல இந்த சைடு 16 கிலோமீட்டர், இந்த சைடு 16 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம, விசா அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம ஃப்ரீயா போயிட்டு வந்துக்க முடியும். ஓகேங்களா? இது இந்தியாவோட அ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. கிழக்கு நோக்கிய பார்வை அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்துக்கு கீழ கொண்டு வரப்பட்ட ஒரு அக்ரீமெண்ட் தான் இந்த ஃப்ரீ மூவ்மென்ட் ரெஜிம் அப்படிங்கிறது. இப்ப சமீபத்தில பார்த்தீங்க அப்படின்னா, மியான்மர்ல உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதனால அங்கிருந்து நெறைய பேர் வந்து அ ஆயுதம் தாங்கிய மக்களும் சரி, தீவிரவாதிகளாக இருக்கக்கூடியவங்களும் சரி, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போதைப் பொருட்கள் கடத்தக்கூடியவர்களும் சரி, அதிகமா இந்தியாவுக்குள்ள ஊடுருவுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருந்துச்சு. அதனால இந்திய அரசாங்கம் இந்த ஃப்ரீ மூவ்மென்ட் இலவச பயண ஒப்பந்தம் அப்படிங்கிறத ரத்து பண்ணி, இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இருக்கக்கூடிய 1643 கிலோமீட்டர் எல்லைய வந்து வேலி போட்டு பாதுகாக்க போறாங்க. ஃபென்சிங் போட போறாங்க. அந்த ஒரு செய்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. இந்த எல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மா வார் 1824ல முடிஞ்சிருக்கும். சரிங்களா? ஆங்கிலோ பர்மிஷ் வார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த எல்லை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுச்சு. சரியா? அடுத்தது பிசிம் ஹாஸ்பிட்டல் வாஸ் பாராசூட்டட் பை ஏர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிசிம் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் சஹ்யோக், ஹிதா அண்ட் மைத்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதாவது தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சஹ்யோக், ஹிதா மற்றும் மைத்ரிக்கான பாரத் சுகாதார முன்முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிசம் அப்படிங்கிறது ஒரு கியூப் மாரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இத வந்து நம்ப ஒரு டிசாஸ்டர் நடந்த பகுதியில, இல்ல வந்து ஒரு மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படக்கூடிய ஒரு பகுதியில கொண்டு போய் இந்த பிஷம் அப்படிங்கிற கியூப் வச்சோம்னா, இது ஒரு ஹாஸ்பிட்டல் கேம்ப் மாரி விரிஞ்சிரும். ஓகேங்களா? இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 200 பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அதுதான் இந்த பிஷிம் அப்படிங்கிற கியூப். இத ஈஸியா கேரி பண்ணிட்டு போக முடியும். அதனால தான் இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் தான். சக்சஸ்ஃபுல்லா இந்த கியூப வந்து ஆக்ரா, உத்தரப்பிரதேஷ்ல வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கியூப வந்து நம்ப எங்கெல்லாம் டிசாஸ்டர் நடக்குதோ, அங்க இடத்துல எடுத்துட்டு போய் வச்சோம்னா, அத அப்படியே விரிவாக்கம் செய்யறப்ப, அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மாரி, ஒரு கேம்ப் மாரி வந்துரும். அதுக்குள்ள நெறைய பேர ட்ரீட் பண்ணிக்க முடியும். சரியா? அடுத்தது, ஃபர்ஸ்ட் இந்தியன் டூ டிராவல் டூ ஸ்பேஸ் ஃபார் டூரிசம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பேஸ் டூரிசம் பண்ண முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவ சேர்ந்த கோபிச்சந்த் தோட்டக்குரா அப்படிங்கிறவர். இவரு அமெரிக்கால பணிபுரியக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. ஸோ அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் அப்படிங்கிறவரு, ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கம்பெனி வச்சிருக்காரு. சரிங்களா? இந்த ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற கம்பெனி நெறைய பேர வந்து இந்த விண்வெளி சுற்றுலாவுக்காக கூட்டிட்டு போயிட்டு வராங்க. ஸோ அதுக்கு கீழ கோபிச்சந்த் தோட்டக்குரா அவர்களும் இந்த ப்ளூ ஆரிஜினோட இந்த ஸ்பேஸ் டூரிசம் ப்ராஜெக்ட்க்கு கீழ ஸ்பேஸ்க்கு டூரிசம்க்காக போயிட்டு வந்திருப்பார். சரிங்களா? இந்தியாவிலிருந்து ஸ்பேஸ்க்கு போன முதல் நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகேஷ் சர்மா. அதுக்கப்புறமா போனது யாருன்னா, கோபிச்சந்த் தோட்டக்குரா அவர்கள் தான். நம்மளோட கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள்லாம் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இந்தியர்கள்னு பார்க்கிறப்ப ராகேஷ் சர்மா மற்றும் கோபிச்சந்த் தோட்டக்குரா. அடுத்தது டூரிசம் இண்டெக்ஸ். இந்த டூரிசம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வெளியிடுறாங்க. இதுல இந்தியாவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா, 54வது இடத்துல இருந்து இப்போ 39வது இடத்துக்கு வந்திருக்கோம். இதுல அமெரிக்கா தான் டாப் கண்ட்ரியா இருக்காங்க. அடுத்தது ஃபைபர் கிளாஸ் அனாட்டமி மியூசியம் அப்படி சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கண்ணாடி இழை உடற்கூறுவியல் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு இந்த மெடிசின் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து லைவாவே வந்து ஹியூமனோட ஆர்கன்ஸ்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களோட ஸ்டடி பர்ப்பஸஸ்க்காக. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபார்மலின் அப்படிங்கிற கெமிக்கல போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா, இந்த ஃபார்மலின் அமிலத்தில போட்டு வைக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாமே 10 வருஷம் தான் தாங்கும். அதுக்கப்புறமா வந்து உடல் உறுப்புகள் வந்து அப்படியே அந்த ஃபார்மலின்ல அரிச்சுட்டு போயிரும். ஓகேங்களா? கரோஷன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதனால வந்து அ என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபைபர் கிளாஸ் அனாட்டமி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2 டெக்னிக் இருக்கு. ஃபைபர் கிளாஸ் எம்பெட்டிங் அப்படிங்கிற டெக்னிக்க பயன்படுத்தி இந்த ஃபைபர் கிளாஸ் அனாட்டமி மியூசியம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இந்த ஃபைபர் கிளாஸ் எம்பெடிங் டெக்னிக்க வந்து பிளாஸ்டினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்ப இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே இந்த ஃபைபர் கிளாஸ் மியூசியம்க்குள்ள அ இது பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே பார்த்தோம்னா, முதல்ல ஒரு அரசு கல்லூரி ஆ இந்த மாதிரியான ஃபைபர் கிளாஸ் மியூசியம் கொண்டு வந்தது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி தான். சரிங்களா? அவங்க தான் இத வந்து பண்ணியிருக்காங்க. தேனி கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ். சரியா? யார் கொண்டு வந்திருக்காங்கன்றத கேட்பாங்க. தேனி மெடிக்கல் காலேஜ். அடுத்ததா கேட்டாங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டினேஷன், ஃபைபர் கிளாஸ் எம்பெடிங் டெக்னிக் இத பத்தி கேட்பாங்க. சரியா?
அடுத்தது கேன்ஸ் திரைப்பட விழா. இந்த கேன்ஸ் திரைப்பட விழா அப்படிங்கிறது எப்பயுமே எங்க நடக்கும்னா, கேன்ஸ் அப்படிங்கிற நகரம் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கேன்ஸ் அப்படிங்கிற நகரத்துல நடக்கும். சமீபத்தில 77வது திரைப்பட விழா அப்படிங்கிறது நடந்துச்சு. 1946ஆம் ஆண்டுல இருந்து இந்த திரைப்பட விழா அப்படிங்கிறது நடந்துட்டே வருது. அதுல இந்தியாவ சேர்ந்த 3 பேருக்கு வந்து விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேன்ஸ் திரைப்பட விழாவோட 2வது மிகப்பெரிய விருதா கருதப்படக்கூடிய இந்த கிராண்ட் ப்ரீ விருது. ஓகேங்களா? கிராண்ட் ப்ரீ விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பாயல் கபாடியா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவங்களோட ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற அந்த படத்துக்காக. ஸோ கேன்ஸ் திரைப்பட விழால ஃபர்ஸ்ட் இந்தியாவ சேர்ந்த ஒரு விமன் டைரக்டர் வந்து வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்தியர்கள் யாராவது வாங்கியிருக்காங்கன்னா, சாஜி கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்வகம் அப்படிங்கிற படத்துக்காக வாங்கியிருப்பார். ஸோ இது கூட பேக்கிரவுண்ட் தான். இந்த பாயல் கபாடியாவோட ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிறது கிராண்ட் ப்ரீ விருது வாங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டூ நோ அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு லார்ஜ் இனஃப் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? லார்ஜ் இனஃப் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபிலிம்க்காக வழங்கக்கூடிய விருது. யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகாவை சேர்ந்த சிதானந்த நாயக் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஷேம்லெஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்ச அனன்யா சென்குப்தா அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த விருதுகள பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது தீபா கர்மாக்கர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஏசியன் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல இதுவரைக்கும் இந்தியர்கள் யாருமே கோல்டு மெடல் அப்படிங்கிறத வின் பண்ணதே இல்ல. தீபா கர்மாக்கர் தான் ஃபர்ஸ்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஏசியன் கேம்ஸ்ல ஏசியன் சீனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் வின் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ கேட்டாங்கன்னா தீபா கர்மாக்கர் என்ன கேம்ன்னு கேட்பாங்க. இப்ப ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த பாம்பே பிளட் குரூப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, உலகத்திலே ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு பிளட் குரூப்னா அது பாம்பே பிளட் குரூப் தான். 1952ல பாம்பேல இருந்த டாக்டர் பெண்டே அப்படிங்கிறவர் தான் இந்த பாம்பே பிளட் குரூப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். நார்மலா நமக்கு ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாஸ்மா இது எல்லாமே இருக்கும். இதுல ஆன்டிஜென் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசில வந்து இருக்கும். ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது பிளாஸ்மால வந்து நமக்கு இருக்கும். ஆன்டிஜென் ஆர்பிசில இருக்கும். ஆன்டிபாடிஸ் வந்து பிளாஸ்மால இருக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த பாம்பே பிளட் குரூப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசில இருக்க வேண்டிய ஆன்டிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? ஆன்டிஜென்ஸே வந்து இருக்காது இந்த பிளட் குரூப்ல. ஒன்லி ஆன்டிபாடிஸ் மட்டும் தான் இருக்கும். பிளாஸ்மால இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் மட்டும் தான் இருக்கும். ஆன்டிஜென் அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா? அதனால இத வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்கன்னா, OH, HH அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணுவாங்க. இந்த பிளட் குரூப்ப நம்ம பிளாஸ்மா டெஸ்ட் எடுத்தா மட்டும் தான் இத வந்து நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். சரியா? அப்ப கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க? பாம்பே பிளட் குரூப் எப்ப கண்டுபிடிச்சாங்க? யாரு கண்டுபிடிச்சாங்க? அப்படிங்கிறத கேட்கலாம். அத தாண்டி கேட்டாங்க அப்படின்னா, ஆன்டிஜென் அப்படிங்கிறது இருக்குமா? அப்படின்னு கேட்டா, ஆ பாம்பே பிளட் குரூப்ல ஆன்டிஜென் இருக்காது. ஆன்டிபாடி மட்டும் தான் இருக்கும். ஆன்டிஜென் அப்படிங்கிறது ஆர்பிசில இருக்கும். ஆன்டிபாடி அப்படிங்கிறது பிளாஸ்மால இருக்கும். இத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது சேஞ்ச் இன் ஸ்டேட் எம்ப்ளம் ஆஃப் தெலுங்கானா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ தெலுங்கானாவோட ஸ்டேட் எம்ப்ளம் அப்படிங்கிறத மாத்திருக்காங்க. ஸோ ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சார்மினார், காக்கத்தியால இருக்கக்கூடிய காக்கத்தியாஸ் ஆர்ச் ஓகேங்களா? காக்கத்திய வம்சத்தோட ஆர்ச் வாரங்கள்ல இருக்கு. அது 2யும் பேஸ் பண்ணி தெலுங்கானாவோட ஸ்டேட் எம்ப்ளம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ சார்மினார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 1951ல மூசி ரிவர் பக்கத்துல முகமது குலி குதுப் ஷா அப்படிங்கிறவர் வந்து இத பில்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? 1951ல. அது மட்டும் இல்லாம தெலுங்கானாவுக்குன்னு ஒரு மாநில பாடல வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த பாடல் பேர் என்னன்னா, "ஜெய ஜெய ஹே தெலுங்கானா" அப்படிங்கிறது. அத உருவாக்குன போயட் யாரு? கவிஞர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தஸ்ரீ அப்படிங்கிற கவிஞர். அதுக்கு இசையமைச்சது யாருன்னா, ஆஸ்கர் விருது வென்ற கீரவாணி அவர்கள் இதற்கு இசையமைச்சிருக்கார். சரியா? அடுத்தது மாதா அகில்யா பாய் அப்படிங்கிறவங்க அ அந்த நார்த் இந்தியால இருந்த ஒரு ஃபேமஸ் சோசியல் ரிஃபார்மர் தான் மாதா அகில்யா பாய். அவங்களோட 300வது பிறந்த தினம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் ஃபுல்லாவே. மே 31, 2004ல வந்து 2024ல இருந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு அ இவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, மாதா அகில்யா பாய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பெரிய சோசியல் ரிஃபார்மரா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு தேவையான சொத்துரிமை, பெண்கள் அந்த விடோ ரீமேரேஜ்க்கு எதிரா போராட்டம் பண்றது, ஆ சாரி சத்தி அப்படிங்கிறதுக்கு எதிரா போராட்டம் பண்றது, விடோ ரீமேரேஜ வந்து சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரியான ஒரு போராட்டத்த முன்னெடுத்து வந்தவங்க தான் மாதா அகில்யா பாய். அதே மாரி பார்த்தோம்னா, ட்ரைபல் பீப்பிள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? லைக் இந்த பில் ட்ரைபல் குழுக்கள், கோண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைபல் குழுக்கள், இவங்க மத்தியில இவங்கள அந்த
பழங்குடியின மக்கள் அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் சேலைய வந்து சாரி வீவிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க மத்தியில ப்ரமோட் பண்ணதும் யாருன்னா, இந்த மாதா அகில்யாபாய் அவங்க தான். சரியா? ஸோ அது பேசிக்கா இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது வேர்ல்ட் ஹைட்ரஜன் சம்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வேர்ல்ட் ஹைட்ரஜன் சம்மிட் எங்க நடந்துச்சுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராட்டர்டாம் அப்படிங்கிற சிட்டி. ராட்டர்டாம் அப்படிங்கிறது நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அங்க தான் நடந்துச்சு. சரியா? ஸோ இதுல இந்தியா கலந்துக்கிட்டாங்க. இந்தியா ஹைட்ரஜன் ரிலேட்டடா பார்க்கிறப்ப, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிறத 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. அதோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 MMT 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன 2030க்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் இந்தியாவோட டார்கெட்டா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் கோல்ட்மேன் என்விரான்மென்டல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த கோல்ட்மேன் என்விரான்மென்டல் பிரைஸ் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அலோக் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய முக்கியமான நிலக்கரி சுரங்கங்கள வந்து மூட வச்சிருப்பார். சரிங்களா? இந்த நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாமே ஹசைதியோ அரண்யா அப்படிங்கிற இந்த பகுதியில இருந்திருக்கும். ஹஸ்தியோ அரண்யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காடு. சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபாரஸ்ட். அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய கோல் மைன்ஸ் எல்லாத்தையுமே மூட வச்சதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா, அலோக் சுக்லா அவர்களுக்கு இருக்கு. இந்த ஹஸ்தியோ அரண்யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, லங்ஸ் ஆஃப் சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது விட்லி கோல்ட் அவார்ட். இந்த விட்லி கோல்ட் அவார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட் ரிலேட்டடா குடுக்கக்கூடிய அவார்டு தான். இது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பூர்ணிமா தேவி பர்மன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹர்கிலா ஆர்மி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஹர்கிலா ஆர்மி அப்படிங்கிறது, இந்த கிரேட்டர் அட்ஜுட்டன்ட் ஸ்டார்க் அதாவது பூநாரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பறவைகள பாதுகாக்கிறதுக்காக இந்த ஹர்கிலா ஆர்மி அப்படிங்கிறத இவங்க உருவாக்கி இருப்பாங்க அஸ்ஸாம் பகுதியில. அஸ்ஸாம்ல மட்டும் இல்ல, உலகத்துல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஹர்கிலா பறவைகள வந்து காப்பாத்துறதுக்காக இவங்க இந்த ஹர்கிலா ஆர்மி அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. இவங்களுக்கு 2022ஆம் ஆண்டு யுனைட்டட் நேஷன்ஸ் என்விரான்மென்ட் புரோகிராமோட சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் விருது வழங்கப்பட்டிருக்கும். இப்போ போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, விட்லி கோல்ட் அவார்ட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்த அவார்ட தான் கிரீன் ஆஸ்கர் அப்படின்னும் சொல்றாங்க. சரியா? அடுத்தது இன்டர்நேஷனல் புக்கர் பரிசு. ஓகேங்களா? இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது கைரோஸ் அப்படிங்கிற நாவல். அவங்களுக்கு அந்த நாவலுக்காக ஜெர்மன் மொழியில எழுதப்பட்ட இந்த நாவலுக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஜெர்மன் மொழியில யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஜென்னி எர்பன்பெக் அவர்கள் வந்து ஜெர்மன் மொழியில எழுதியிருப்பாங்க. அத ஆங்கிலத்தில மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்கேல் ஹாஃப்மன். இவங்க 2 பேருக்கு தான் இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவுல இருந்து இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வாங்குனது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த நேம்ஸ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது கோரல் ப்ளீச்சிங் இன் லக்ஷதீப். கோரல் ப்ளீச்சிங்னா என்ன? கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கோரல் ரீஃப்ஸும், ஜூஸாங்டலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்கேவும் பார்த்தீங்கன்னா, சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அது கோரல் ரீஃப்ஸ் மேல இந்த ஜூஸாந்தலே அப்படிங்கிறது இப்படி இருக்கும். சரிங்களா? கோரல் ரீஃப்ஸ்க்கு ஃபுட் தர்றது இந்த ஜூஸாந்தலே. அ ஜோ கோரல் ரீஃப்ஸ்க்கு ஃபுட் தர்றது வந்து ஜூஸாந்தலே. அண்ட் தென் கோரல் ரீஃப்ஸ் பார்த்தீங்கன்னா, இது த எ ஜூஸாந்தலே தங்குறதுக்கான அந்த ஹேபிடேஷன வந்து குடுக்கும். சரிங்களா? இதுதான் வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அது ஒண்ணு குடுக்கும், இது ஒண்ணு குடுக்கும். அப்படி இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கடல் வெப்பநிலை அதிகமாக மாறுறப்போ, இந்த கடல் வெப்பநிலை அதிகமாக மாறுச்சு அப்படின்னா, கோரல் ரீஃப்ஸ் வந்து அதிக வெப்பமடைய டெம்பரேச்சர் அதிகமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கோரல் ரீஃப்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள்ல அந்த சர்ஃபேஸ் வாட்டரோட டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா, இந்த ஜூஸாந்தலே அப்படிங்கிற இந்த ஆல்கே கோரல் ரீஃப்ஸ விட்டுட்டு வெளிய போக ஆரம்பிச்சுரும். இப்ப கோரல் ரீஃப்ஸ விட்டுட்டு வெளிய போறப்ப, இந்த கோரல் ரீஃப்ஸோட கலர் அப்படியே பார்த்தீங்கன்னா, வெள்ள கலர்ல மாறிரும். அதுதான் கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கடல் சம்பந்தமா பார்க்குறப்ப மெரைன் எக்கோசிஸ்டம்ல அதிகமா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம்னா, அது கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஏன்னா கோரல் ரீஃப்ஸ் தான் வந்து நெறைய ஃபிஷ்க்கு வந்து மீன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீடிங் கிரவுண்டா இருக்கிறது, உணவு அளிக்கிறது, இந்த மாதிரி வந்து நெறைய இம்பார்ட்டன்ட்டான எக்கோசிஸ்டம் ரோல் அப்படிங்கிறது இருக்கு. உலக அளவுல பார்க்குறப்ப, ஒரு 4 மாஸ் கோரல் ப்ளீச்சிங் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த 4 மாஸ் கோரல் ப்ளீச்சிங் ஈவென்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கோட் பண்ணலாம். 4 தடவ நடந்திருக்கு. 1998ல நடந்திருக்கு. 2010ல நடந்திருக்கு. 2014-17ல ஒரு தடவ, 2023-24ல நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்தது வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இந்த பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். சரியா? சோ எப்ப வெளியிடுறாங்க அப்படின்னா, வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் டே மே 3ஆம் தேதி அந்த அன்னைக்கு தான் இந்த பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வெளியிடப்படுது. இதுல எந்த இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி வெளியிடுறாங்க அப்படின்னா, சமூகம், அரசியல், பொருளாதாரம், சட்டம் அதெல்லாம் சார்ந்து தான். பொலிட்டிக்கல், எக்கனாமிக், லெஜிஸ்லேட்டிவ், சோசியல் அண்ட் செக்யூரிட்டி இந்த 5 இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி தான் வெளியிடுறாங்க. இதுல இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா, 159 இருக்கு. முதல் 3 இடங்கள்ல நார்வே, டென்மார்க் மற்றும் ஸ்வீடன் வந்து இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா,
நமக்கு ஆ சமீபத்தில கேரளால இந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படிங்கிறதோட ஸ்ப்ரெட் வந்து இருந்துச்சு. வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படிங்கிறது கொசுக்களால பரவக்கூடிய ஒரு நோய். ஃபிளாவிவிரிடியே ஃபேமிலிய சேர்ந்த இந்த வைரஸ் கொசுக்கள்னால பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கு. முதல்ல உகாண்டா அப்படிங்கிற நாட்ல அ இந்த ஒரு டிசீஸ் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுல ஃபர்ஸ்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, 1952 மும்பைல வந்து இந்த டிசீஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆயிருக்கும். சரியா? ஸோ ஜஸ்ட் என்ன வெஸ்ட் நைல் ஃபீவர்னா என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட். டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்டின்னா என்னன்னா, நம்ப ஒரு கப்பல் வருது. கப்பல் வந்து ஒரு துறைமுகத்துல வந்து அதோட அந்த கண்டெய்னர்ஸ்லாம் இறக்கி வச்சுட்டு, மறுபடியும் வேற கண்டெய்னர்ஸ எடுத்துட்டு போகக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டீஸ வழங்கக்கூடிய ஒரு போர்ட்ட டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டீஸ் மட்டும் இல்ல, ஷிப் ரிப்பேரிங், ஷிப் பில்டிங் அதே மாரி அந்த கப்பலுக்கு தேவையான எல்லா பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ட தான் டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க வரப்போகுது அப்படின்னா, இந்தியாவோட முதல் டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படிங்கிறது கேரளால விழிஞம் அப்படிங்கிற பகுதியில வரப்போகுது. சரிங்களா? இது வந்து ஒரு டீப்பஸ்ட் போர்ட்டா இருக்க போது. இது வந்து ஒரு கிரீன் போர்ட்டா இருக்க போது. அதே மாரி இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் போர்ட்டாவும் இருக்க போது. இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ரூட் அதாவது இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ரூட் அப்படின்னா, நமக்கு இங்க இருந்து ரெட் சீ வழியா அரேபியன் சீ வந்து அப்படியே இந்தியன் ஓஷன சுத்தி தான் நமக்கு தாய்லாந்து வழியா அப்படியே போவாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா போவாங்க. சரியா? ஸோ அந்த இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ரூட்க்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட்னா, வில்லிங்கம் போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யங்கஸ்ட் இந்தியன் டூ ஸ்கேல் எவரெஸ்ட். அதாவது மவுண்ட் எவரெஸ்ட்டோட உச்சிக்கு போறவங்கள தான் ஸ்கேலிங் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மலையோட உச்சிக்கு போறவங்கள ஸ்கேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்தியாவோட யங்கஸ்ட் பெர்சன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காம்யா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க. இவங்க வேர்ல்டு லெவல்ல 2ண்ட் யங்கஸ்ட் கேர்லா வந்து இருக்காங்க. இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டோட உச்சிக்கு போனதுல. இவங்க 7 சம்மிட்ஸ் சேலஞ்ச வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 7 சம்மிட்ஸ் சேலஞ்ச் அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய 7 உச்சிகள வந்து அடையணும் அப்படிங்கிறது தான் உச்சிக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த 7 சம்மிட்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. காமியா கார்த்திகேயன் அப்படிங்கிற பேர ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பத்தி இங்க குடுத்திருக்காங்க. ஸோ டேஸ் அதோட தீம்ஸ வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? முதல்ல பார்த்தீங்கன்னா, தமிழரசுல ஒரு சில செய்திகள் எடுக்கப்பட்டு வச்சிருக்கு. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நலமா திட்டம். நீங்கள் நலமா திட்டம் அப்படிங்கிறது மார்ச் 6, 2024 அப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து அ அறிமுகப்படுத்தி வச்ச ஒரு திட்டம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பெர்சனலா அ கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட பெனிஃபிஷியரீஸ் கிட்ட பெர்சனல் இன்டராக்ஷன வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? அதே மாரி திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்கா? ஏதாவது கேப்ஸ் இருக்கா? டிலேஸ் இருக்கா? அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும், அந்த ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்தோம்னா, டிரான்ஸ்பரன்ட்டா, அக்கவுண்டபிளா இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, பப்ளிக் சர்வீஸ் டெலிவரிய வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக, இந்த நீங்கள் நலமா திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ இதுல ஹை லெவல் அஃபிஷியல்ஸ் லைக் கலெக்டர்ஸ், செக்ரட்டரீஸ் அண்ட் தென் டிபார்ட்மென்ட்டோட ஹெட்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஸோட ஃப்ரீக்வென்ட் டைம்ல இன்டராக்ட் பண்ணி, அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி, கிரவுண்ட் ரியாலிட்டிய புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாரி திட்டங்களோட இம்ப்ளிமெண்டேஷன இன்கிரீஸ் பண்ணுவாங்க, என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. சரியா? இதே மாதிரி 1969ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மனுநீதி திட்டம் அப்படிங்கிறது. இந்த மனுநீதி திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, வில்லேஜஸ்க்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட மனுக்கள வாங்கி அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள வந்து தீர்த்து வைப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டெலிவரிய இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் 1969ல வந்திருக்கும். அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால தொடங்கப்பட்ட திட்டமா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். 2024 டார்கெட் இயரா இருந்துச்சு. இப்ப இந்த திட்டம் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஜல் ஜீவன் திட்டத்துக்கு கீழ பார்த்தோம்னா, 55 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் வழங்கணும். ஓகேங்களா? 55 லிட்டர்ஸ் பெர் கேப்பிட்டா பெர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த 55 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர வந்து ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் வழங்குறது தான் இந்த ஜல் ஜீவன் திட்டம். அதுக்கு கீழ தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பெரியார் மெமோரியல் சமத்துவபுரம். பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள் அப்படிங்கிறது இந்த திட்டம் சமீபத்துல 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய சமத்துவபுரங்கள வந்து ரெனோவேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? அதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சு அந்த ரெனோவேஷன் வொர்க் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. சரியா? அடுத்தது நமக்கு நாமே திட்டம். நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பொதுமக்களே வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட எடுத்து பண்ணலாம். பொதுமக்களோ, இல்ல ஒரு பகுதியைச் சேர்ந்த கிராமப்புற மக்களோ, இல்ல ஒரு என்ஜிஓவோ சேர்ந்து பொதுமக்களோட சேர்ந்து
அவங்களுக்கான திட்டங்கள அவங்க பண்ணிக்குவாங்க. இதுல அரசாங்கமும் ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு ப்ராஜெக்ட் அமௌண்ட்ல ப்ராஜெக்ட் காஸ்ட்ல ஒரு பெர்சன்டேஜ வந்து மக்களே ஏத்துப்பாங்க. ஒரு பெர்சன்டேஜ் அரசாங்கம் ஏத்துக்கும். இதுவே ஒரு நார்மல் ஹேபிடேஷனா இருந்துச்சுன்னா 1/3 ஆஃப் த அமௌண்ட் வந்து மக்கள் ஏத்துப்பாங்க. இதுவே ஒரு எஸ்சி, எஸ்டி ஹேபிடேஷனா இருந்துச்சுன்னா 1/5 ஆஃப் த அமௌண்ட் வந்து மக்கள் ஏத்துப்பாங்க. மீதியா அரசாங்கம் வந்து ஏத்துக்கும். சரிங்களா? இதான் இந்த நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிறது. அடுத்ததா எம்பி லேட்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மென்ட் ஸ்கீம். இது ஒவ்வொரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினருக்குமே இந்த அ திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கு கீழ பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் ரூ. 5,00,00,000 ஒவ்வொரு உறுப்பினருக்கும் வந்து வழங்குறாங்க. அவங்க தொகுதிகள மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? இல்ல பேசிக்கா இருக்கக்கூடிய திட்டங்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்வச் பாரத் மிஷன் 2014ல வந்திருக்கும். 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்புறம் ஸ்வச் பாரத் அடுத்த ஃபேஸ் அப்படிங்கிறது 2020-23ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ எல்லா ஊர்லயும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸ்வச் பாரத் மிஷன் கீழ ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ ஓடிஎஃப் பிளஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ அச்சீவ் பண்றதுக்காக வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கா இருந்த திட்டங்கள், தெரிஞ்ச திட்டங்கள் தான் அது எல்லாமே. இப்போ இந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் ஃபார் தெலுங்கானா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் 2024ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ இந்த ஹைதராபாத் ஐ மீன் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா பிரச்சனை அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுக்கப்புறமா பாராளுமன்றத்துல ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் கீழ பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலம் 2ஆக பிரிக்கப்பட்டு ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவா இருந்திருக்கும். அந்த பிரிக்கப்பட்டது எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும்னா, ஜூன் 2, 2014ல நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா இந்த 2 மாநிலத்துக்கும் ஹைதராபாத் அப்படிங்கிறது காமன் கேப்பிட்டலா ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜூன் 2, 2024ல அந்த 10 வருஷம் டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா ஹைதராபாத் அப்படிங்கிறது தெலுங்கானாவோட கேப்பிட்டலா மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஆந்திர பிரதேஷ்க்கு 3 கேப்பிட்டல் மாடல் அப்படிங்கிறத டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேஷ் அப்படின்னா அமராவதி அப்படிங்கிறத கேப்பிட்டலா சொல்றாங்க. பட் ஸ்டில் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஆந்திர பிரதேஷ்லயும் ஒரு 3 கேப்பிட்டல் மாடல் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது வேர்ல்ட் யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ். இந்த வேர்ல்ட் யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்னாலே நமக்கு கியூஎஸ் யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? குவாக்கர் எல்லி சைமன்ஸ் யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ். இவங்க லண்டனை சேர்ந்த ஒரு அமைப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள தரவரிசைப்படுத்துவாங்க. அந்த வகையில மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் பார்த்தோம்னா, தொடர்ச்சியா 13வது முறையா டாப் யுனிவர்சிட்டியா வந்திருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவிலிருந்து 46 கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியல்ல இருக்கு. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, சைனா தான் ஏசியா அளவுல பார்க்கிறப்ப சைனாலிருந்து 71 கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவிலிருந்து 46 கல்வி நிறுவனங்கள் வந்து போயிருக்கு. சரிங்களா? இந்த 46 கல்வி நிறுவனங்கள் இருக்கனால ஏசியாவிலிருந்து 3 ஹையஸ்ட் ரெப்ரசன்டேஷன் நமக்கு இருக்கு. ஓகேவா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் டாப்பா யார் இருக்காங்க அப்படின்னா, ஐஐடி மும்பை வந்து இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி 383வது ரேங்க்ல இருக்கு. பழைய ரேங்க், புது ரேங்க் 2யுமே குடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி ஸ்டேட்டஸ் டு காங்கிரஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்தில தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கும். இந்த தேர்தல்ல பார்த்தோம்னா, காங்கிரஸ் கட்சி 99 இடங்கள வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ ஒரு கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா, அவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ல 10% ஆஃப் த சீட்ட வின் பண்ணியிருக்கணும். அதாவது 55 சீட்டுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்படும். தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டாச்சுரி ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, 1977ல தான் ஸ்டாச்சுரி ரெகக்னிஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பதவி. அவர் பார்த்தீங்கன்னா, நெறைய செலக்ஷன் கமிட்டில வந்து இருப்பாரு. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர செலக்ட் பண்ணக்கூடிய செலக்ஷன் கமிட்டில இருப்பாரு. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர செலக்ட் பண்ணக்கூடிய செலக்ஷன் கமிட்டில, சிபிஐ, என்ஹெச்ஆர்சி, லோக்பால் இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த அமைப்புகளுடைய தலைவர்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வுக்குழுல எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு உறுப்பினரா இருப்பார். சரிங்களா? ஏன்னா, இந்தியாவுல 17வது லோக்சபாவ பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சி தலைவரே இல்லாம இருந்துச்சு. 2014, 2019 இந்த தேர்தல்கள்ல. இப்ப தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவிலே ஒரே ஒரு பிரதமர் மட்டும் தான் முதல்ல எதிர்க்கட்சி தலைவராக இருந்து, அதற்கப்புறமா பிரதமர் ஆயிருப்பார். ஓகேங்களா? அது யாரு அப்படின்னா, அடல் பிகாரி வாஜ்பாய். அவரு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருப்பார். எதிர்க்கட்சி தலைவரா இருந்து, அதுக்கப்புறமா பிரதமர் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல் பிகாரி வாஜ்பாய். மத்தவங்க இப்ப எக்ஸாம்பிள்க்கு ராஜீவ் காந்தி அவர்கள்லாம் பார்த்தோம்னா, முதல்ல பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பார். அப்புறம் தான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா வந்திருப்பார். ஓகேவா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, செவாலியர் அவார்ட்.
இந்த செவாலியர் விருது அப்படிங்கிறது பிரான்ஸ் நாடு வழங்கக்கூடிய ஒரு விருது. பிரான்ஸ் நாடு இந்த கலைத்துறையில சிறப்புற்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த செவாலியர் விருது அப்படிங்கிறத வழங்குவாங்க. தமிழகத்தைச் சேர்ந்த காலச்சுவடு அப்படிங்கிற இந்த பப்ளிகேஷனுக்கு செவாலியர் விருது அப்படிங்கிறது சமீபத்துல வழங்கப்பட்டுச்சு. சரியா? அந்த செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கவர்ன்மென்ட் ஃப்ரீ ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செயற்கை கருத்தரிப்பு மையம். தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்குமே பார்த்தோம்னா, இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. சோ இந்த இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, பெரிய அளவுல அரசாங்கங்கள் எதுவுமே நடத்துறது கிடையாது. எல்லாமே தனியார் மருத்துவமனைகளா தான் இருக்கு. சோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. தனியார் மருத்துவமனைகள்ல அதிகமா சிகிச்சைக்கு வந்து அதிகமா சார்ஜ் பண்றாங்க. அதனால அரசாங்கம் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்ன்மென்ட் மேட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் எக்மோர்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில ஒரு செயற்கை கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. சரியா? இது இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசாங்கம் செயற்கை கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிறது எங்கேயுமே பண்ணல. தமிழ்நாடு அரசாங்கம் தான் பண்ணியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் எக்மோர்ல வந்திருக்கு. அடுத்ததா மதுரையில இருக்கக்கூடிய ராஜாஜி மருத்துவமனையிலயும் இந்த செயற்கை கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிறத உருவாக்க போறோம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. WHO இத ரிலேட்டடா WHOவோட ஸ்டேட்மெண்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. அதுல குறிப்பா பெண்கள் 25 வயசுலேருந்து 45 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு 3.9% இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? 100 பெண்கள் இருக்காங்கன்னா, அதுல கிட்டத்தட்ட ஏறக்குறைய 4 பெண்கள் இந்த இன்ஃபெர்டிலிட்டினால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெத்தைலோபாக்டீரியம் கேன் பி யூஸ்டு டூ இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்துல தமிழகத்தோடைய விவசாயத்துறை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன வெளியிட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃப்ரூட்ஸோட குவாலிட்டி, அவங்க விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய விதைகளோட குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம மெத்தைலோபாக்டீரியம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம்னா, இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத யூஸ் பண்றது மூலியமா கிராப்போட ஈல்ட் அப்படிங்கிறது 10% இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி கிராப் வந்து இந்த ட்ராட் டாலரன்ஸா இருக்கு. தண்ணி பத்தலைன்னா கூட அத தாங்கி வளரக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த மெத்தைலோபாக்டீரியம் அந்த பயிர்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஔவையார் விருது. ஔவையார் விருத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, மார்ச் 8ஆம் தேதி தான் இந்த ஔவையார் விருது அப்படிங்கிறது அறிவிக்கப்படும். இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்போ. சரிங்களா? சோ போன வருஷம் ஔவையார் விருது அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, பாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்டினா சூசேராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இந்த ஔவையார் விருது அப்படிங்கிறது. இந்த ஔவையார் விருதுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000 காசு. அதுக்கப்புறமா சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத குடுப்பாங்க. பாமா அவர்களுடைய முக்கியமான எழுத்துக்கள் ஐ மீன் வொர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கருக்கு, சங்கட்டி, வன்மம் போன்ற விஷயங்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மனுஷி, குசும்புக்காரன், கொண்டாட்டம், எ கிராண்ட்ஃபாதர் அண்ட் பஃபலோ இந்த மாதிரியான முக்கியமான எழுத்துக்களும் அவங்களுக்கு இருக்கு. சரியா? அடுத்தது குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறத யார் வெளியிடுறாங்கன்னா, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வெளியிடுறாங்க. சரியா? சோ இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ல டாப் கண்ட்ரியா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல யார் இருக்காங்கன்னா, ஐஸ்லாண்ட் வந்து இருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா, 129வது இடத்துல இருக்கோம் நம்ப. சரிங்களா? உலக அளவுல பார்க்கிறப்ப, இன்னும் 134 வருஷங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லா நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இன்னும் 134 வருஷங்கள் ஆகும். அல்லது ஒரு 5 தலைமுறைகளாவது ஆகும். 5 ஜெனரேஷன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ இந்தியாவோட ரேங்க் இதுல 129 குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ல. இதே மாரி இன்னொரு ரிப்போர்ட் இருக்கு. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுல இந்தியாவோட ரேங்க் 108. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் 1971ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, ஜெனீவால வந்து இருக்கு. சரிங்களா? உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. சோ அந்த செய்திகள தான் இங்க குடுத்திருக்கோம் நம்ப. அடுத்ததா G7 சம்மிட் இட்டாலி. அதாவது G7ஓட 50வது சம்மிட் எங்க நடந்துச்சு அப்படின்னா, இட்டாலியில இருக்கக்கூடிய அப்போலியா அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல நடந்திருக்கும். சரிங்களா? நம்மளுடைய பிரதமர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா முதல்ல இந்த G7 சம்மிட்க்கு தான் போயிட்டு வந்திருப்பார். சரிங்களா? சோ G7 சம்மிட் இட்டாலியில நடந்திருக்கு. G7 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1975ல ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா முதல்ல 6 கண்ட்ரீஸ் G6ஆ இருந்திருக்கும். அப்புறமா கனடா வந்து 1976ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால G7ஆ இருக்கும். அடுத்து ரஷ்யா 1997ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால G8ஆ மாறியிருக்கும். ஆனா இப்ப மறுபடியும் G7 தான் சொல்றோம். ஏன் G7ன்னு சொல்றோம்னா, 2014ல ரஷ்யா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிரீமியா ஆர் எல்ஸ் கிரைமியா அப்படிங்கிற இந்த பகுதிய வந்து யுக்ரைன் கிட்ட இருந்து
அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? யுக்ரைனோட பகுதியா இருந்த இந்த கிரிமியாவ ரஷ்யா அவங்களுக்கு சொந்தமானதாக மாத்தியிருப்பாங்க 2014ல. அதனால இந்த அமைப்பு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரஷ்யாவ G8ல ரிமூவ் பண்ணிட்டு G7 சொல்லி மறுபடியும் G7ஆவே மாறியிருப்பாங்க. சரியா? அதான் இந்த பேக்கிரவுண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் மற்றும் பீகார் 2 மாநிலங்களும் அவங்களோட மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா வச்சிருந்தாங்க. அந்த வகையில அதனுடைய பின்னணி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆர்டிக்கிள் நம்ம குடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எந்தெந்த மாநிலங்களுக்குலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு விஷயத்த நம்ம கட்டாயம் ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா டைரக்ட்டா கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர் ஆர் எல்ஸ் மேட்ச்ல நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் புரோடெம் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. இந்த புரோடெம் ஸ்பீக்கர் அப்படிங்கிற இந்த விஷயத்த நல்லா நம்ம பார்த்துக்கணும். புரோடெம் ஸ்பீக்கர் இந்த புரோடெம் அப்படிங்கிற இந்த வார்த்தையே எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் மொழியில இருந்து வந்த வார்த்தை. ஓகேங்களா? புரோடெம் ஸ்பீக்கர் பத்தி என்ன ஆர்டிகல் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 95 சப் கிளாஸ் 1 தான் புரோடெம் ஸ்பீக்கரை பத்தி பேசுது. சரிங்களா? அப்ப புரோடெம் ஸ்பீக்கர்னா யாரு அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா எல்லா உறுப்பினர்களும் அவைக்கு வருவாங்க. லோக்சபாக்கு வருவாங்க. வந்தோனே அவங்கள்ல சீனியர் மோஸ்ட் மெம்பரா இருக்கிறவங்கள புரோடெம் ஸ்பீக்கரா யூசுவலா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா சீனியர் மோஸ்ட் மெம்பர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி எந்த கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? இந்த புரோடெம் ஸ்பீக்கரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். முக்கியமான கேள்வி. யாரு புரோடெம் ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? இந்த புரோடெம் ஸ்பீக்கரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு லோக்சபால இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு முடிச்சோனே, அடுத்ததா என்ன பண்ணுவாருன்னா, அந்த அவைக்கான சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த சபாநாயகர் தேர்தல் அப்படிங்கிறத நடத்துவார். ஓகேங்களா? ஸ்பீக்கர் எலெக்ஷன வந்து கண்டக்ட் பண்ணுவார். ஸ்பீக்கர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி, ஸ்பீக்கர் எலெக்ட் ஆனதுக்கு அப்புறமா புரோடெம் ஸ்பீக்கர் வந்து அவரோட பதவி அதோட முடிஞ்சது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் வந்து டேக் ஓவர் பண்ணிருவார். சரிங்களா? இதுதான் புரோடெம் ஸ்பீக்கரோட வேலை. அதுதான் இங்க நம்ம குடுத்திருக்கோம். ஆர்டிகல் 95 சப் கிளாஸ் 1 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது தீஸ்தா ரிவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். தீஸ்தா அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 54 நதிகள் வந்து ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? அதுல சர்ச்சைக்குரிய நதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தீஸ்தா அப்படிங்கிறது தான். இந்த தீஸ்தா அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பங்களாதேஷ்க்கு போகக்கூடிய நதி. இந்த வாட்டர யாரு ஷேர் பண்ணிக்கிறோம்? இப்ப வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் இதுல இருந்து தண்ணி திறந்து விட மாட்டாங்க அவ்ளோ சீக்கிரமா. ஓகேங்களா? அதுதான் இந்த தீஸ்தா ரிவர் வாட்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தண்ணி போனா தான் பங்களாதேஷ்க்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பயிர்கள் வந்து பாதுகாக்கப்படும். சரிங்களா? அதனால எப்பயுமே இந்தியா, பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்ல இந்த தீஸ்தா ரிவர் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிளாக் மார்க்காவே இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய தீஸ்தா நதியில ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால இந்தியாவுல இருந்து ஒரு டெக்னிக்கல் டீம அங்க அனுப்பியிருக்காங்க. சரியா? அதுதான் இந்த நியூஸ். அந்த ஒரு பின்னணிய தான் நம்ம இங்க குடுத்திருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி. இந்தியாவோட 4த் கிராஃப்ட் சிட்டியா எது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீநகர் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. யாரு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பஞ்சமி நிலங்கள். இந்த பஞ்சமி நிலங்கள் பத்தி ஒரு கட்டுரை வந்து தினமணி பேப்பர்ல வந்திருக்கும். அதன் அடிப்படையில இங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சோ அந்த 19ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்ட அ லோ ஐ மீன் டவுன் ட்ராடன் பீப்பிள வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, படியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போதைய செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டரா இருந்தவர் யார் அப்படின்னா, ட்ரெமான் கேர் அப்படிங்கிற இவரு. இவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த செங்கல்பட்டு அதை சுத்தி உள்ள பகுதிகள்ல நெறைய நிலம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா, அந்த நிலங்கள் எல்லாமே அப்பர் காஸ்ட் லேண்ட் லார்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? உயர் சாதி நிலப்பிரபுகள் கிட்ட இருக்கு. இந்த நிலங்கள நம்ப லோ காஸ்ட் பீப்பிள் கிட்ட குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அந்த நிலங்கள அவங்களுக்கு பிரிச்சு குடுத்தோம் அப்படின்னா, அவங்க அதுல விவசாயம் பண்ணுவாங்க. அதன் மூலியமா அரசாங்கத்துக்கு நெறைய ரெவென்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அப்பர் காஸ்ட் லேண்ட் லார்ட்ஸ் அந்த இடங்கள சும்மா தான் வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா இவங்க கிட்ட குடுத்தா இவங்க விவசாயம் பண்ணி, அதுலருந்து நமக்கு அரசாங்கத்துக்கும் ரெவென்யூ வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சஜஷன பிரிட்டிஷ் பார்லிமென்ட்க்கு சொல்லியிருப்பார். பிரிட்டிஷ் பார்லிமென்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1892ஆம் ஆண்டு இந்த பஞ்சமி நிலங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருப்பாங்க. அதற்கு கீழ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,00,000 ஏக்கர் நிலங்கள வந்து ஃப்ரீயா மக்களுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. அந்த நிலங்கள தான் நம்ம பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாரி ஒரு கண்டிஷனும் போட்டிருப்பாங்க. பஞ்சமி நிலங்கள வாங்கக்கூடிய மக்கள்
பஞ்சமி நிலங்கள 10 வருஷத்துக்கு யாருக்கும் விக்கவும் கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு யாருக்காவது விக்கிறாங்க அப்படின்னா, அது அப்பர் கேஸ்ட் பீப்பிள்க்கு விக்கக்கூடாது. இன்னொரு லோயர் கேஸ்ட் பீப்பிள்க்கு தான் விக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது லோயர் கேஸ்ட் பீப்பிள தாண்டி வேற யாருக்காவது வித்தாங்கன்னா, அந்த ஒரு சேல் அப்படிங்கிறது செல்லாது அப்படிங்கிறதையும் அந்த சட்டத்திலேயே தெளிவா குடுத்திருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்த பஞ்சமி நிலங்கள என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, டிசி லேண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிசி இன் த சென்ஸ் டிப்ரஸ்ட் கிளாஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் நியூ கிரிமினல் லாஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் ஜூலை 1. அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் இந்த 3 சட்டங்களும் எப்ப இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கும். எப்ப நடைமுறைக்கு வந்திருக்கும்னா ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த சட்டங்கள ஸ்மூத்தா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ யாரு குடுத்திருப்பாங்கன்னா, என்சிஆர்பி வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்சிஆர்பி வந்து குடுத்திருப்பாங்க. அடுத்ததா நமக்கு ஸ்கில் டெவலப்மென்ட் ட்ரெய்னிங்க வந்து யார் குடுத்திருப்பாங்கன்னா, போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் அவங்க தான் இந்த ட்ரெய்னிங் மாடியூல்ஸ்லாம் குடுத்து ஸ்கில் டெவலப்மென்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு 40 லட்சம் வாலண்டியர்ஸ வந்து ஆ வாலண்டியர்ஸ் மூலியமா இந்த சட்டத்த பத்தின ஒரு அவேர்னஸ வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நெறைய அப்ளிகேஷன்ஸ வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. லைக் சாக்ஷியா அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரானிக் எவிடன்ஸஸ மேனேஜ் பண்றதுக்காக இந்த சாக்ஷியா அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாரி நியாய சேது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருந்திருக்கும். இந்த நியாய சேது அப்படிங்கிற ஆப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு லீகல் அட்வைஸ குடுக்கறதுக்காக நியாய சேது அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது நியாய ஸ்ருதி அப்படிங்கிற இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா, நமக்கு கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் தீர்ப்புகள் எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததா சம்மன் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்கலி சம்மன் அனுப்புறதுக்காக. இப்போ பொதுவா லெட்டர்ஸ் மூலியமா நமக்கு சம்மன் அனுப்புவாங்க. இப்போ எலக்ட்ரானிக்கலி சம்மன் அனுப்புறதுக்காக சம்மன் அப்படிங்கிற ஆப். ஓகேங்களா? சோ இந்த 4 ஆப்பையும் டிசைன் பண்ணது யாருன்னா, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பென் பிரிண்டர் அவார்ட். இந்த பென் பிரிண்டர் அவார்ட யார் குடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பென் பிரிண்டர் அவார்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்ல பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த பென் பிரிண்டர் அவார்டு குடுக்குறாங்க. யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, அருந்ததி ராய்க்கு குடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் தமிழகத்துல ஜூன் மாசம் பார்த்தோம்னா, ஜூன் 2024ல 4 புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கும். என்னென்ன மாநகராட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல் மற்றும் காரைக்குடி. இந்த 4 கார்ப்பரேஷன்ஸ வந்து உருவாக்கியிருப்பாங்க. எந்த சட்டத்துக்கு கீழ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட். ஓகேங்களா? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998. ஓகேங்களா? தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998க்கு கீழ இந்த புதிய கார்ப்பரேஷன்ஸ வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. சோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் 1992லயே வந்திருக்கும். சரிங்களா? அதன் பிறகு கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டு தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. சொசைட்டீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860க்கு கீழ இந்த ஆர்கனைசேஷன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யுஜிசி, நீட், ஐஐடி இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு தான் இருக்கு. இப்ப ஜேஇஇ எக்ஸாம் நடத்துவாங்க, நீட் எக்ஸாம் நடத்துவாங்க, கியூட் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் நடத்துவாங்க. சோ இந்த மாரியான தேர்வுகள வந்து யார் நடத்துறாங்க அப்படின்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துறாங்க. சமீபத்துல இந்த நீட் தேர்வுல ஒரு கான்ட்ரோவர்சி ஏற்பட்டிருக்கும். ஒரு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு பின்னணியில நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது தேனி டிஸ்ட்ரிக்ட் வாஸ் ஒன்ஸ் நோன் அஸ் அலநாடு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு அகழ்வாராய்ச்சியோட கண்டுபிடிப்புகள அடிப்படையா வச்சு இந்த ஆர்டிக்கிள் வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. அலநாடு என்று அழைக்கப்படும் தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ மயிலாடும்பாறை அப்படிங்கிற பகுதி தேனியில இருக்கக்கூடிய மயிலாடும்பாறை இது. சரிங்களா? சோ அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்வண்ணநாதர் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. அங்க 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டியர் கால கல்வெட்டு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அந்த கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேனி அப்படிங்கிற இந்த மாவட்டத்துக்கு இப்போ சொல்லக்கூடிய தேனி மாவட்டத்துக்கு அப்ப அலநாடு அப்படிங்கிற பேர் இருந்துச்சாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்துல. சரிங்களா? அதுக்கு அப்புறம் தான் இப்போ நமக்கு தேனி அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய வரசநாடு அப்படிங்கிற பகுதி அந்த காலகட்டத்துல வரிசை நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதாகவும் இந்த கல்வெட்டுகள்ல நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வெட்டுல
ஓரோமிஸ் அப்படிங்கிற ஒரு தெய்வத்த பத்தியும் சொல்லியிருக்காங்க. அந்த ஓரோமிஸ் அப்படிங்கிற தெய்வத்தோட பேர் என்னன்னா, ஓரோமிஸ் வரம் உடைய நாயனார் அப்படிங்கிற ஒரு தெய்வமும் இங்க இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரைட். பேசிக்கான விஷயங்கள். அடுத்தது சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ். சாகித்ய அகாடமி அவார்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 அவார்ட் குடுத்திருப்பாங்க ஜூன் மந்த்ல. யுவ புரஸ்கார் அண்ட் பால் சாகித்ய புரஸ்கார் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, லோகேஷ் ரகுராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னா, விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற இவரோட சிறுகதை தொகுப்பிற்காக. அடுத்தது பால் சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிற விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, யுமா வாசுகி அப்படிங்கிற இந்த எழுத்தாளருக்கு. இவருக்கு எதுக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற இந்த கதைக்காக பால் சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்ப 2 யுவ புரஸ்கார் அப்படின்னா லோகேஷ் ரகுராமன், விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனுக்காக. பால் சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிறது யுமா வாசுகி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா, தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற இந்த ஒரு படைப்புக்காக. அடுத்தது நோட்டா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நன் ஆஃப் தி அபவ் அப்படிங்கிற இந்த நோட்டா அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன நம்ம தேர்தல் டைம்ல பார்ப்போம் இல்லையா? நோட்டாவுக்கு நெறைய பேர் ஓட்டு போட்டுருப்போம். சில பேர் போடாமயும் இருந்திருப்பீங்க. ஆனா, இந்தோர் அப்படிங்கிற இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா, நோட்டாவுக்கு கிட்டத்தட்ட 2.18 லட்சம் வாக்குகள் வந்து விழுந்திருக்கும். சரிங்களா? இதுவரைக்கும் நோட்டாவுக்கு இவ்ளோ ஒரு ஓட்டு விழுந்ததே கிடையாது. ஏறக்குறைய இதுக்கு முன்னாடி பெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 48,000 ஓட்டு தமிழகத்துல இருந்து விழுந்திருக்கும். ஆனா, இப்போ இந்தோர் தொகுதியில கிட்டத்தட்ட 2.18 லட்சம் வாக்குகள் நோட்டாவுக்கு விழுந்திருக்கு. ஸோ, முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது 3 நியூ கிரேட்டர்ஸ் ஆன் மார்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது கிரேட்டர்ஸ் அப்படின்னா பள்ளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகமதாபாத்த பேஸ் பண்ண பிசிக்கல் ரிசர்ச் லேபார்ட்டரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 கிரேட்டர்ஸ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 3 கிரேட்டர்ஸ்க்கும் 3 பேர் வந்து வச்சிருக்காங்க. ஒண்ணு லால் கார்ட்டர் அப்படின்னு ஐ மீன் லால் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இது யார் அப்படின்னா தேவேந்திர லால். இந்தியாவோட இந்த ஆஸ்ட்ரானமி, இந்த ஜியோ பிசிக்ஸ் அதுல பிரபலமான நபர் தான் தேவேந்திர லால். அவரோட பேர்ல லால் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது முர்சான் கிரேட்டர் அப்படிங்கிறது முர்சான் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஒரு டவுன். முர்சான் கிரேட்டர்ங்கிற பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது ஹில்சா கிரேட்டர் அப்படிங்கிறது ஹில்சா அப்படிங்கிறது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு டவுன். அத பேஸ் பண்ணி ஹில்சா கிரேட்டர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரியா? பேசிக்கா இருக்க விஷயங்கள் தான் இதெல்லாம். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது நடந்தாய் வாழி காவேரி திட்டம். இந்த நடந்தாய் வாழி காவேரி திட்டம் அப்படிங்கிறது காவேரி நதிய வந்து மறுசீரமைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். காவேரி நதிய பாதுகாத்து மறுசீரமைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதான் கன்சர்வேஷன் அண்ட் ரீஜுவனேஷன் ஆஃப் காவேரி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் 2 கட்டங்களா செயல்படுத்த போறாங்க. 1 மேட்டூர் டேம்ல இருந்து திருச்சி வரைக்கும் முதல் கட்டம். திருச்சியில இருந்து பூம்புகார் வரைக்கும் 2வது கட்டம். அததான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? நடந்தாய் வாழி காவேரி. அந்த ஃப்ரேஸ் கூட நமக்கு புறநானூற்றுல இருக்கக்கூடிய ஒரு வரிகள் தான். அடுத்தது பெரும்பாலை எக்ஸ்கவேஷன் ரிலேட்டடா நமக்கு தமிழக அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து கிராஃபிட்டி மார்க்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஜியோமெட்ரிக் சிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய கிராஃபிட்டி மார்க்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற செய்திகள வெளியிட்டிருந்தாங்க. இந்த பெரும்பாலைய பொறுத்தவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஓகேங்களா? இந்த நோட்ல குடுத்திருக்க இந்த விஷயம். அதாவது கார்மேக கவிராயர் எழுதின கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலை அப்படிங்கிறது கொங்கு பகுதியோட வடக்கு எல்லையாக இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார். சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கார்மேக கவிராயர் எழுதின கொங்கு மண்டல சதகம். சரியா? சரி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலை அப்படிங்கிறது நாகவதி அப்படிங்கிற ரிவர் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நாகவதி அப்படிங்கிறது இப்ப நம்ம பாலார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த நதிய அந்த காலத்துல நாகவதி நதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த நாகவதி அப்படிங்கிறது ஐ மீன் பாலார் அப்படிங்கிறது காவேரியோட ட்ரிபியூட்டரியா இருக்கு. நெக்ஸ்ட் வி சேஃப் அப்படிங்கிற இந்த திட்டம். தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மென்ட் அண்ட் சேஃப்டி புரோகிராம். எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாடோட எக்கானமில விமனோட பார்ட்டிசிபேஷன இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வி சேஃப் அப்படிங்கிற இந்த திட்டத்த தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள்ல இந்த திட்டம் இனிஷியலா ஃபர்ஸ்ட் பேஸ்ல செயல்படுத்த போறாங்க. சரியா? அடுத்தது ஜூன் மந்த்ல நெறைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி.